பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை எல்லாம் அவருக்கு ஒரு கரலை தட்டலாமே. நான் வார்த்தையை நிறைவேற்று, இனிமே வேலையை உங்களுக்கு வார்த்தை நிறைவேற்றுவேன். 70 வருஷம் கோபம் கொண்டனா வேற வழி கிடையாது. நான் சொல்லிட்டேன், நீ மீறிட்ட, இனிமே நான் என்ன பண்ண போறேன், என் நல் வார்த்தையெல்லாம் உனக்கு நிறைவேற்ற போகிறேன். எத்தனை பேர் வார்த்தை நிறைவேற்ற போகிறத விசுவாசிக்கிறீங்க? வார்த்தை அவர் நிறைவேற்றி விட்டார். அந்த நிறைவேறுதல் ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க போறீங்க. we already blessed. ஆனா அந்த நிறைவேறுதலின் manifestation-ஐ நீங்க பார்க்க போறீங்க, நம்ம பார்க்க போறோம், நான் பார்க்க போறேன். அப்ப அவங்க விசுவாசம் இதுல வைக்கணும், வார்த்தையில வைக்கணும். உங்கள் புரிந்து கொள்வது என்னவா இருக்கணும், வார்த்தையை டாடிதான் நிறைவேற்றுங்க. உன் ஜபத்தில் வார்த்தை நிறைவேறாது. மறுபடியும் சொல்றேன், உன் ஜபத்தில் வார்த்தை நிறைவேறாது. உன் ஜபமே விசுவாசம் இல்லாத நம்ம ஜபம்லாம் விசுவாசத்தோட ஜபம், வார்த்தையை சொல்லி ஜபம், அந்நிய பாஷை ஜபம். ஆனால் நம்ம மேப்படியாக்கள் ஜபம்லாம் அழுது கதறி புலம்பி பாவத்தை அறிக்கை பண்ணி ஜபம், அது பிரயோஜனமே கிடையாது. ஆனால் நம்ம ஜபத்துக்கு மேலே ஆவி, ஜபத்துக்கு மேலே சென்சிங் காட்ஸ் பிரசன்ஸ், ஜபத்துக்கு மேலே அவரை புரிந்து கொள்ளுதல். அவர் நிறைவேற்றுகிறவர், அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படின்னு அவரை புரிந்து கொள்ளுதல். அங்கே தான் உங்களுக்கு பெரிய பெரிய நன்மை, அற்புதம், அதிசயம், அடையாளங்கள், சாட்சி வெளிப்படுத்துவதை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார்.